பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அக்னிபத் திட்டத்தை நீக்குவோம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியை சேர்ந்தவர் அஸ்வந்த், வயது 11. இவர் ஆலந்தூரில் உள்ள போலீஸ் குடியிருப்பில் வசித்து வரும் அவரது அத்தை வீட்டுக்கு கோடை விடுமுறையை கழிக்க வந்துள்ள நிலையில் வளர்ப்பு நாய் கடித்ததில் சிறுவன் காயமடைந்துள்ளான். சென்னையில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் பிரபல யூடியூபரான ஷவுக்கு சங்கர் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அதில் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்து இருந்தார். இதன் காரணமாக ஷவுக்கு சங்கர் மீது திருச்சியில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து மும்பை, திருப்பதி, திருச்சிக்கு விரைவில் விமான சேவை தொடங்க உள்ளது. தஞ்சாவூர் அருகே சித்திரக்குடி கிராமத்தில் சோழர் கால நந்தி, விஷ்ணு சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தெலுங்கானாவில் காங்கிரசின் வஞ்சகத்தை மக்கள் உணர்ந்துவிட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெலுங்கானா மாநிலத்தில் தீவிர பிரசாரம் செய்தபோது தெரிவித்துள்ளார். திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சி சாதனையல்ல வேதனை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். தெலுங்கானா, ஆந்திராவில் பிரதமர் மோடி இன்று ரோடு ஷோ நடத்தி பிரமாண்ட பொதுக்கூட்டங்களில் பேசவிருக்கிறார். ரஷ்யாவில் 5வது முறையாக அதிபரான புதின் அடுத்த ஜோசப் ஸ்டாலின் ஆகிறாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கேரள மாநிலத்தில் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு காய்ச்சல்கள் பரவி வருகின்றன. இதன் காரணமாக அரசு ஆஸ்பத்திரிகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் ஆஸ்பத்திரிகளில் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவில் நைஸ் காய்ச்சல் பரவி வருவதாக 3 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிவடைந்துள்ளது. சாதி மத அடிப்படையில் மக்களை காங்கிரஸ் பிளவுபடுத்துகிறது என தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கோவை, சேலம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கும் திருப்பூரின் கிராமப்புற பகுதிகளுக்கும் பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் தினமும் பஸ் நிலையத்திற்கு ஏராளமான பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கர்ப்பிணி போல் நடித்து பணம் கேட்ட பெண்களை பயணிகள் மடக்கி பிடித்தனர். இ-பாஸ் நடைமுறையால் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் எஸ். ஈஸ்வரன் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகிறார். +2 துணைத் தேர்வு அடுத்த மாதம் 24ஆம் தேதி தொடங்குகிறது. பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் பல்வேறு கட்டங்களில் வெற்றிகரமாக நடந்து வரும் நிலையில் அரசியல் தலைவர்களை கிண்டல் செய்யும் வகையில் வலைத்தளங்களில் மீம்ஸ்கள், போட்டோகள், வீடியோக்கள் ஆகியவை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் தன்னுடைய நடன வீடியோவுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கடலூரில் திருமண நிகழ்ச்சியில் காலை உணவு சாப்பிட்ட 2 பேர் உயிரிழந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குமரி பத்மநாபபுரம் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ வேலாயுதன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தென் தமிழகத்திலிருந்து முதன்முறையாக வெற்றி பெற்ற இவர் இன்று காலை மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையுள்ள கடற்கரை கிராமங்களில் நேற்றும் கடல் சீற்றம் இருந்ததால் எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று ஒலித்த குரலால் மின்னும் வீடியோ தமிழ்நாட்டில் வைரலாகியுள்ளது. தமிழகத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதி ஏற்படுத்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. நீலகிரி வரையாடு பாதுகாப்பு வரலாற்று சிறப்புமிக்க முன்னோடி திட்டம் என முதலமைச்சருக்கு த பிரிண்ட் பாராட்டு தெரிவித்துள்ளது. கோடை வெயில் அதிகரித்ததால் எலுமிச்சை விலை கடும் உயர்வு ஏற்பட்டுள்ளது. நெல்லை காங்கிரஸ் தலைவர் செல்போனிற்கு 2ஆம் தேதி இரவு வந்த 2 அழைப்புகள் யாருடையது என போலீசார் விசாரணை செய்கின்றனர். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். +2 தேர்வில் சரிவு ஏற்பட்ட தனியார் பள்ளிகளில் அரசு ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. IPL T20 தொடரின் 57வது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டெல்லி அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கணியாகிவிடும் என்று நினைக்க தோன்றும் அளவுக்கு தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்தது. நேற்று தங்கம் சவரனுக்கு ரூபாய் 240 உயர்ந்த நிலையில் இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ரூபாய் 80 குறைந்து சவரன் ரூபாய் 53,040க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் திடீர் கனமழை பெய்தது. 12 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.